அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? சனி பகவான் முழுமையாக இந்த தருணத்தில் மார்ச் 6ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு செல்லவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே அஷ்டம சனியாக நுழைந்திருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி முழுமையாக இந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் முழுமையாக நுழைகிறாருங்க. அதற்கு முன்னதாக சப்தமஸ்தானத்திற்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக சனி பகவான் அஷ்டமத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசியின் அதிபதியின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை அஷ்டமத்தில் மறைந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம் ராசிக்கு சகாயமற்றவராகவும் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சகாயமற்றவராகவும் இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத ஆயஸ்தர் என்று சொன்னால் அது உறுதியாகவே சனி பகவான் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த வேளையில் முழுமையாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நீதி தவறாத சனி பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் ஏற்படுத்தி கொடு பாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் என்பதால் அதிக கவனம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் சனி எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் பெரும்பாலான பிரச்சனைகளை நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம். ஏனென்றால் சந்தர்ப்பங்களில் நாமும் இதுபோல்தான் நடந்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டு பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த காட்டு பகுதியில் ஏராளமான காட்டு விலங்குகள் வாழ்கின்றன. அப்படி காட்டு விலங்குகள் வாழக்கூடிய அந்த பகுதியில் ஒரு கழுதை ஒன்று புல்லை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த வழியாக புலி ஒன்று செல்கிறது. அந்த புலியை பார்த்து இந்த கழுதையானது இந்த புல்லின் நிறம் ஊதா என்று சொல்ல அந்த புலி அதை கேட்டுவிட்டு கழுதையே அந்த புல்லின் நிறம் ஊதா அல்ல, அது பச்சை என்று அந்த கழுதையிடம் புலி சொல்கிறது. ஆனால் கழுதை இந்த புலியிடம் இல்லவே இல்லை, இது ஊதா கலர் தான் என்று திரும்ப சொல்ல புலிக்கும் கழுதைக்கும் மிக பெரிய சண்டையானது ஏற்படுகிறது. வாக்குவாதம் முற்றி இதற்கு தீர்வு கண்டாக வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் இரண்டும் செல்கின்றன. கழுதையும் புலியும் சென்று தங்களது நியாயங்களை ராஜாவிடம் தெரிவிக்க ராஜா அதை கேட்டுவிட்டு பொறுமையாக தீர்ப்பளிக்கிறார். கழுதையை பார்த்து, கழுதையே நீ சொன்னது மிக சரி, புல்லின் நிறம் ஊதாதான். புலி சொன்னது மிக பெரிய தவறு, அதனால் அதற்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று சிங்கராஜா தீர்ப்பு கொடுக்கிறார். அதை கேட்டவுடன் கழுதை துள்ளி குதித்து புல்லின் நிறம் ஊதா என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்று விட்டது. ஆனால் கழுதை சென்ற பிறகு புலி ராஜாவை பார்த்து, உங்களுக்கே இது நியாயமா? புல்லின் நிறம் பச்சை என்று உலகில் உள்ள அனைவருக்குமே தெரியும், ஆனால் இப்படி தீர்ப்பை மாற்றி வழங்கிவிட்டீர்களே என்று புலி சிங்கத்திடம் கேட்க சிங்கம் சொல்கிறது, புல்லின் நிறம் பச்சைதான் என்பது எனக்கு மிகவும் தெரியும், ஆனால் நான் உனக்கு அந்த தண்டனை அதற்காக வழங்கவில்லை. அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவன், எவ்வளவு வீரன், எப்பேற்பட்ட காரியங்களையும் அசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய உனது திறமைகள் அனைத்தையும் வீணடித்து ஒரு கழுதையிடம் போய் புல்லின் நிறம் பச்சை என்று வாதிட்டு கொண்டிருக்கிறாயே, அதற்காக தான் உனக்கு இந்த தண்டனை வழங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் அப்போதுதான் புரிகிறது, நாம் யாரிடம் வாதிடுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது என்பது. அதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்கி கொள்கிறோம்.
அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நாம் யாரிடம் வாதிடுகிறோம் என்பதுதான். அதனால்தான் தேவையற்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் நம்மளுடைய வாழ்வில் அதிகமாக ஏற்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அஷ்டம சனி காலகட்டத்திலும் அதுபோன்று பல நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்து யாரிடம் வாதிடுகிறோம், இது தேவையா என்பதை உணர்ந்து கொண்டாலே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் பல இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. சனி பகவான் மிக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனது பார்வையை பதிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இளைய சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும். சிறு முயற்சி கூட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதோடு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத சில சிறப்பான மாற்றம் உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அஷ்டம சனி என்பதால் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அதிக கவனம் தேவை. விட்டுக் கொடுத்து செல்வது மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நிச்சயமாக கட்டுப்படுத்தும். பயணங்களில் அதிக பாதுகாப்புடன் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. தனித்து தொழில் செய்வதை விட இந்த தருணத்தில் கூட்டு தொழில் செய்வதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவர்களுக்கு பல சிக்கல்கள் வரலாம். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் சனி பகவானின் அமைப்பால் சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் இந்த தருணத்தில் படிப்படியாக மாற்றத்தை சந்திக்கும். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இந்த தருணத்தில் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆர்வம் அஷ்டம சனியின் காலகட்டம் என்றாலும் நிறைவாக உங்களுக்கு உண்டு. பழைய நட்புகளால் சில மாற்றம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சனி பகவான் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நினைத்ததை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விளக்குவதோடு பல புதிய திருப்பங்களை கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும். சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு சனி அஷ்டமத்தில் இருப்பதால் நிச்சயமாக உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் சிம்மராசிக்கார பெண்மணிகள் இருக்க வேண்டும். மற்றபடி எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக சனி பகவான் இந்த வேளையில் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனிக்கிழமை யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் மதியம் 2 மணிக்குள் அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக சனி பகவானின் அருளால் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே தவறாமல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள்.